கர்மத்தையும் ஞானத்தையும் இணைக்க இயலும் என்றால் கீதை ஏகம் வத நிஷித்ய இவை இரண்டில் எது உண்மை என்று கேட்பது சரியல்ல அல்லவா? மேலும் அர்ஜுனனால் ஞானத்தை பின்பற்ற இயலாது என்று உணர்ந்து குரு கர்ஷைமவ தஷ்மார்த்தவம் ஆகவே நீ கர்மத்தை செய்வாயாக என்று கூறினான். மோட்சம் பெற விருப்பம் உடைய முமுஷுக்களுக்கு அடையும் இடமாக உள்ளவன் பரம்பொருளான புருஷோத்தமனான பரபிரஹ்மமான ஸ்ரீமன் நாராயணனே ஆவான். பல திருக்கல்யாண குணங்களை உடையவன் அவன் ஆவான். இவனது திருக்கல்யாண குணங்கள் எல்லையற்று உள்ளன. இவனை பெற உதவும் உபாயம் பக்தியே ஆகும். இந்த பக்தி என்பதே வேதனம் ஞானம், உபாசனம் வழிபடுதல், தியானம் தியானித்தல் என்று பல பதங்கள் மூலம் கூறப்பட்டது. இத்தகைய பக்தியை பின்னர் உபதேசிக்கும் பொருட்டே 2ஆம் அத்தியாயத்தில் ஆத்மாவை குறித்து உபதேசம் செய்யப்பட்டது. இப்படிப்பட்ட பக்திக்கு அங்கமாகவே ஆத்ம தரிசனம் உள்ளது. இதனை சாந்தோக்கிய உபனிஷத் ஆத்மா பகதபாப்மா ஆத்மா பாவமற்றது என்று கூறுகிறது. இந்த ஆத்ம தரிசனம் என்பது பற்றற்ற கர்மம் இயற்றி அதன் மூலம் உண்டாகும் ஞான யோகம் கொண்டு கிடைக்கிறது.